ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், உலக சுகங்களில் மூழ்கி இருப்பவர்கள் வேதங்கள் பற்றிய வாதங்களில் ஈடுபட்டு அதில் குறிப்பிட்டுள்ள செயல்களில் பலன்களை பற்றி புகழ்கின்றனர். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்வர்க்கம்தான் ஒரே குறி. அவர்கள் அறிவிலிகள். பிறரை மயக்கும் வார்த்தைகளை பேசுவார்களாம். போகங்களிலேயே மூழ்கி இருப்பார்களாம். சொர்க்கம்தான் உயர்ந்தது என்று எண்ணி இருப்பார்களாம். சொர்க்கத்தில் இந்த பிறப்பின் பலன்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். சொத்து சுகத்திற்காகவே பல்வேறு வகையான கர்மங்களை மலர் போன்ற கவர்ச்சியுள்ள சொற்களால் வர்ணிக்கிறார்கள். அத்தகைய மனிதர்களுக்கு செல்வங்களின் மீது பற்றுதல் உள்ளதால் அவர்கள் சமாதி நிலைக்கு போக முடியாதவர்கள். அதாவது இவர்கள் உலகத்தில் உள்ள சுகங்களை மட்டுமே எண்ணி இருப்பார்கள். அவர்களது தேவை சுகபோகங்களுக்காக மற்றவர்களை புகழ்ந்து பேசுவாங்க. சொத்துக்கள் சுகங்கள் மேல ஈடுபாடு உள்ளவர்கள். மற்றும் இவர்கள் சொர்க்கம்தான் இலக்கு என்று நினைத்திருக்காங்க. சொர்க்கத்திற்கும் மேலே இலக்கு இருக்கு இல்லைங்களா? சொர்க்கம் என்பது மொத்தம் நமக்கு 2 விபூதிகள் இருக்கு. இந்த வைகுண்டம் எப்படி இருக்கும் என்ற பதிவில் முழு விவரங்கள் இருக்கும். அதையும் நான் இணைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை சென்று பாருங்கள். இந்த 2 விபூதிகளில் ஒன்று லீலா விபூதி, இன்னொன்று நித்திய விபூதி. இந்த லீலா விபூதிக்கு உட்பட்டதே ஸ்வர்க்கம், நம்முடைய பூலோகம் அனைத்தும். எப்பொழுதும் உருவாகும் அழியும், உருவாகும் அழியும், அதுபோல மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நித்திய விபூதியான பல கோடி அண்டங்களை கடந்து இருக்கக்கூடிய வைகுண்டமானது நித்திய விபூதி. அது என்றைக்கும் அழியாது. அதற்கான தனி சூரியன் கிடையாது. தானே ஜொலிக்கும், தானே பிரகாசிக்கும். அந்த இறைவனான ஸ்ரீகிருஷ்ணன், அதாவது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியே அங்கே வசிப்பார்கள். அவர்களோடு புண்ணியாத்மாக்கள், நித்திய சூரிகள் அங்கே சென்றால் திரும்ப வரமாட்டாங்க. அங்கேயே நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார்கள். திவ்ய தேகங்கள் எடுத்து விரஜா நதியை கடந்து அந்த இறைவன் மற்றும் இறைவிக்கு சேவைகளை செய்து கொண்டே கீர்த்தனைகளையும் பஜனைகளையும் செய்து கொண்டு மிகவும் சந்தோஷமான வாழ்வை வாழ்வாங்க. நோய்கள் இல்லாமல், பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் முதுமை எதுவும் இல்லாமல். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே இந்த பக்தர், இவரும் அத்தகைய நிலையை அடைந்தவரே. சாதாரணமாக அந்த நிலையை இவர் அடையலைங்க. இவர் தன்னுடைய இந்த பூலோகத்தில் கிடைத்த இந்த உடலோடையே வைகுண்டம் சென்றிருக்காரு. வாங்க குருவாயூரப்பனுடைய லீலைகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நாள் பூந்தானம் அவர்கள் எப்பொழுதும் போல கோவிலுக்கு போயிருந்தார். அந்த நேரம் நாராயண பட்டத்திரி, அதாவது நாராயணீயம் எழுதினார் இல்லைங்களா, அவர் ஒரு மிக சிறந்த பண்டிதர். அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். இவர் ஒரு பக்தியால் எழுதின அந்த ஞானப்பானா என்ற சிறந்த கீர்த்தனையில் ஏதாவது திருத்தங்கள் இருக்குமோ? ஏன்னா நமக்கு இது போல நாம் பட்டத்திரி போல பண்டிதர் இல்லை இல்லையா? அதனால் அவரிடம் சென்று நம்ம திருத்தங்கள் ஏதாவது இருந்தால் திருத்தங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. இவர் பல நாட்கள் பட்டத்திரி கிட்ட போய் பேசுறதுக்கான முயற்சிகளை செஞ்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு தடுத்து நிறுத்தும் பயம் இருந்தது. அதனால் அவர் பேசாமல் பின்னாடி வந்துடுவார். ஒரு நாள் எல்லா தைரியத்தையும் திரட்டி கொண்டு அவர் என்ன செஞ்சார், கோவிலில் பட்டத்திரியை பார்த்து, நான் இது போல் குருவாயூரப்பனை நினச்சி ஞானப்பானான்னு ஒரு கீர்த்தனையை எழுதியிருக்கேன். நீங்கள் அதில் ஏதாவது பிழை திருத்தம் இருந்தால் கொஞ்சம் அதை திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி பட்டத்திரியிடம் கேட்டார். பட்டத்திரி அதற்கு இல்லை என்று மறுத்து விட்டார்.
அவர் கொஞ்சம் கடுமையாகவும் பேசிவிட்டார். உடனே பூந்தானத்திற்கு மிகவும் மன வருத்தம். என்ன இது, இப்படி ஆயிடுச்சே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, இப்படி ஆயிடுச்சேப்பா அப்படின்னு வருத்தப்பட்டார். பொறுக்குமா குருவாயூரப்பனுக்கு? இவர் சென்று பூந்தானம் வீட்டிற்கு சென்று விட்டார். பட்டத்திரியும் அவர் வீட்டிற்கு சென்று விட்டார். பூந்தானத்திற்கு அன்று இரவு ஒரு கனவு வருகிறது. பட்டத்திரி எழுதிய நாராயணியத்துல அத்தனை தவறுகள் இருக்கு. அந்த தவறுகளை எல்லாம் எடுத்து பூந்தானத்திடம் காமிப்பது போல ஒரு கனவு. என்ன இது? உடனே பூந்தானம் விழித்து எழுந்தார். என்ன கனவு இது குருவாயூரப்பா, என்ன சோதனை? அவரோ மிகப்பெரிய பண்டிதர். இப்படிப்பட்ட சிறந்த நாராயணியம் நோய் போக்கும் நூல் ஒரு திருத்தம் செய்யணும்னு என்னிடம் எடுத்து வருது போல கனவு வருதே, என்ன தவறோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டத்திரிக்கு என்ன நடந்ததுன்னா, அவருடைய கை கால் ஒரு பக்கம் இழுத்து கொண்டது. அதாவது பக்கவாதம் வந்து விட்டது. வாய் கோணி விட்டது. இது போல அவருக்கு பக்கவாதம் வந்தது. உடனே அவர் என்ன நினைத்தார்னா, குருவாயூரப்பா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு திரும்பவும் நீயே சரி செய்த பக்கவாதம் நீ எனக்கு திருப்பி தர, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நீ எவ்வளோ கருணா சாகரன், அதனால் நீ என்னை மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வேண்டிக் கொண்டே இருந்தார் பட்டத்திரி. உடனே குருவாயூரப்பன் தோன்றி, உன்னுடைய இந்த பக்கவாதம் சரியாகணும் என்றால் பூந்தானம் சொன்ன கோரிக்கையை நீ நிறைவேற்ற வேண்டும். அதுவே இதற்கான ஒரே மருந்து, தீர்வு. உன்னுடைய விபக்திக்கு முன்னாடி பூந்தானத்துடைய பக்தியே சிறந்தது. அதுவே எனக்கு மிகவும் இஷ்டம் என்று சொல்லி குருவாயூரப்பன் மறைந்தான். இதை கேட்டவுடனே பட்டத்திரிக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம், எத்தகைய சிறந்த பக்தர் அந்த பூந்தானம், குருவாயூரப்பனே நேரடியாக பூந்தானத்திற்காக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வேகமாக பூந்தானத்தை சென்று பார்க்கிறாரு. அந்த ஞானபானையை தாங்க நான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அவருடைய கை கால்கள் எல்லாம் சரியானது. அப்பொழுதே அவர் புரிந்து கொண்டார் எத்தனை சிறந்த பக்தர் அந்த பூந்தானம் என்று. அந்த ஞானபானையை வாங்கின உடனே என்ன நடந்ததுன்னு பட்டத்திரி குருவாயூரப்பன் சொன்னதையும் சொன்னார். இதை கேட்ட உடனே பூந்தானத்திற்கு ஆனந்த கண்ணீர். பூந்தானம், குருவாயூரப்பா, உனக்கு எவ்வளவு கருணை இருந்தா நீ எனக்காக இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருப்ப, எனக்காக நீ போய் பேசினியா என்னுடைய கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். உடனே ஞானபானைய பட்டத்திரி கிட்ட கொடுத்தாரு. பட்டத்திரி சொன்னாரு, இதில் ஏதாவது திருத்தம் இருக்குமா சொல்லுங்க, இந்த புண்ணிய நூலை நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வாங்கி கொண்டார். இது மட்டுமா, ஒரு முறை பட்டத்திரி கோவிலில் உற்சவம் நடந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது பட்டத்திரியும் பூந்தானம் 2 பேருமே கோவிலில் இருந்தாங்க. பூந்தானம் ரொம்ப மனதால் ஒரு குழந்தை போல, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார், ரொம்ப மென்மையான மனது, மிகவும் நல்ல மனிதர். குருவாயூரப்பனை விட்டால் வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் சென்று என்ன கேட்டார் என்றால், ஐயா பட்டத்திரி, இது போல் நான் குருவாயூரப்பனை நினைத்து தியானம் செய்கிறேன், ஆனால் குருவாயூரப்பனுடைய உருவத்தை நிறுத்த முடியலை, தியானத்தில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். அவருக்கே குருவாயூரப்பனை மனதில் நிறுத்த முடியலை தியானம் செய்வதற்கு என்றால் நாம் எவ்வளவு முயற்சி செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே பட்டத்திரி அதற்கு கொஞ்சம் திமிராக அவர் என்ன சொன்னார் என்றால், உடனே பட்டத்திரி அதற்கு, இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரை சும்மா பரிகாசம் செய்யலாம், கிண்டல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, குருவாயூரப்பனை எருமையாக நினச்சி தியானம் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக அப்போ தான் நன்றாக தியானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பூந்தானம் அதையும் நம்பிவிட்டு, பட்டத்திரி சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், ஏன்னா அவர் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர் மற்றும் அவர் மிகப்பெரிய பண்டிதர், உண்மையான மிகப்பெரிய கிருஷ்ண பக்தரே பூந்தானம்தான். ஆனால் அவருக்கு அது புரியவில்லை. ஏனென்றால் உண்மையான பக்தர்களுக்கு, உண்மையான சிறந்த பக்தர்களுக்கு அது தெரிவது இல்லை, இல்லைங்களா? பூந்தானமும் அதே போல
பூந்தானமும் பட்டத்திரி சொன்னது போலவே எருமையை நினைத்து தியானம் செய்தார். அந்த மறுநாள் கோவில்ல உற்சவம் நடந்தது. அந்த நேரத்தில் உற்சவம் நடந்தது. அப்பொழுது உற்சவர் மூர்த்தியை வெளில எடுத்துட்டு வருவாங்க இல்லைங்களா? எப்பொழுதுமே கோவிலில் விழாக்கள் அப்படின்னா உற்சவரை வெளியில் எடுத்துட்டு வந்து வீதி உலா எடுத்து வருவாங்க. அதுபோல் குருவாயூரப்பனை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படியே அந்த வாசலை தாண்ட முடியலை. அந்த வாசலில் ஏதோ ஒன்று இடிப்பது போல் இருக்குது. சத்தம் மட்டும் கேட்குது. ஆனால் எதுவுமே அங்கே இல்லை. குருவாயூரப்பன் இருக்கான். அதற்கு மேலே காலியான இடம். அதற்கு மேலே அந்த வாசப்படி மேலே இருக்கக்கூடிய கதவோடைய அந்த இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று இடிக்குது. வெளியில் உற்சவரை கொண்டு வர முடியலை. உடனே உள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு குருவாயூரப்பன் அசரீரியாக சொல்கிறான், இது போல் பூந்தானம் என்ன எருமையாக நினைத்து தியானம் பண்ணா, அதனால் நான் இப்போது எருமையாக தான் இருக்கேன். என்னுடைய கொம்புகள் தான் அந்த மேலே வாசப்படிக்கு மேலே அந்த கதவுல இடிக்குது. கொஞ்சம் என்னுடைய உற்சவர் சிலையை கீழே இறக்கி வெளியில் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு உடனே அந்த அர்ச்சகர் ஓடி வந்தார். உள்ளே இருந்து ஓடி இது போல் குருவாயூரப்பன் சொல்கிறான்னு சொன்ன உடனே அதே போல் உற்சவரை கொஞ்சம் கீழே இறக்கி அப்பொழுதுதான் வெளியவே கொண்டு வர முடிந்தது. இதை கேட்ட உடனே பட்டத்திரிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எவ்வளவு ஒரு மிக சிறந்த பக்தரான பூந்தானம் இருந்தா, பூந்தானம் குருவாயூரப்பனை எருமையாக நினைத்து தியானம் பண்ண உடனே அதே ரூபத்தை குருவாயூரப்பன் எடுத்திருப்பான் அப்படின்னு நினச்சி ரொம்பவே வெக்கமாக போய்விட்டது அவருக்கு. மிகவும் கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்டார் பூந்தானத்திடம். ஐயா, உங்களுடைய அருமையை நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என்று அவரது தவறை உணர்ந்தார். பிறகு பூந்தானத்திற்கு வயதாகி விட்டது. 90 வயதிற்கு மேலே பூந்தானத்திற்கு ஆயிடுச்சு. ஆனாலும் அவருக்கு எப்பொழுதும் திங்கள் பஜனை செய்வது என்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவரால் கோவிலுக்கு போக முடியலை. சரி, கோவிலுக்கு தான் நம்மளால் போக முடியல, உடம்பு ஒத்துழைக்கலை. வீட்டிலேயே ஒரு சின்ன கிருஷ்ணர் ஆலயம் போல் எழுப்பி அங்கே குருவாயூரப்பனை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சின்ன கிருஷ்ண ஆலயம் எழுப்பி அங்கே குருவாயூரப்பனை வழிபட்டு கொண்டு இருந்தார். அவருக்கு ஒரு வேலைக்காரி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எப்பொழுதுமே பக்தியோட பூந்தானம் அவர்களுக்கு உதவி செய்வாங்க. ரொம்ப பக்தியோடு இருப்பாங்க. ஒரு நாள் பூந்தானம் குருவாயூரப்பன் கிட்ட கேட்குறாரு, குருவாயூரப்பா, எனக்கோ வயசாயிடுச்சு, ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. எப்போ குருவாயூரப்பா என்னை வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போவ? நான் இப்படியே இங்கே உட்காந்து என்னதான் செய்யறது அப்படின்னு அவர் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு குருவாயூரப்பனை நினச்சி வேண்டிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு இரவு அவர் தூங்குவதற்கு சென்றார். அப்பொழுது அவருடைய கனவுல குருவாயூரப்பன் தோன்றினான். ஒரு மிகவும் அற்புதமான கோடி சூரியன் சேர்ந்தது போன்ற பிரகாசத்துடன் அந்த ஜொலிக்கும் பீதாம்பரமும் ஆடை அணிகலன்களும் ஜொலிக்கும் நகைகளும் அவனுடைய கரிய வண்ணமும் அழகிய முகமண்டலமும் கார்மேக குழலும் அவனுடைய சின்ன புல்லாங்குழலும் சிவந்த கைகளும் அழகான பாதங்களும் அதோடு தன் தலையில் சொருகி இருக்கும் மயில்பீலியோட காட்சி கொடுத்தான் சின்ன குருவாயூரப்பன். காட்சி கொடுத்து, பூந்தானம், வர வைகுண்ட ஏகாதேசிக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன், உன்னை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் பூந்தானத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே மறுநாள் காலை வந்தது. அவர் வீட்டில் அவர் மனைவியிடம் சொன்னார், இந்த போல குருவாயூரப்பன் என்னை வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறானா, என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு சொன்னாரு. உடனே எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். யாரெல்லாம் வைகுண்டம் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பூந்தானம். அவருடைய மனைவி, அவருடைய சொந்தக்காரங்க அனைவரிடமும் சொன்னார்.
அந்த வைகுண்ட ஏகாதேசி நாள் அன்றுதான் குரு மற்றும் வாயு இவங்க இருவரும் சேர்ந்து குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ண நாள். அந்த குருவாயூர் என்ற இடத்துல பிரதிஷ்டை பண்ண நாள். அந்த பதிவையும் நான் உங்களுக்கு கமெண்ட்ல இணைக்கிறேன், அதையும் நீங்க சென்று பாருங்க. மிகவும் அற்புதமான ஒரு பதிவு. அதே போல வைகுண்ட ஏகாதேசி வந்தது. இவரும் அந்த உடைய ஒரு வீட்டிற்கு வெளியே ஒரு இடம் இருக்குது, அதை நீங்கள் இப்போது காணொளியில் பார்க்கலாம். அதை இணைத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த இடம்தான். இங்கே தான் பூந்தானம் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருடைய வேலைக்காரி நிற்கிறாங்க, அவருடைய மனைவி சொந்தங்கள் எல்லோரும் நிற்கிறாங்க. காலையிலிருந்து நின்று 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 பார்த்துக்கிட்டு இருக்காரு. குருவாயூரப்பன் வரவே இல்லை. சாயங்காலம் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, இவருக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் இப்படி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் உள்ளே போயிட்டாங்க. எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அவருடைய வேலைக்காரி மட்டும் அங்கேயே நின்று கொண்டு இருந்தாங்க. பூந்தானம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்படியே அவருக்கும் மயக்கமாக இருந்தது. வேலைக்காரி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. திடீர்னு வானத்தில் ஒரு ஒளி. புஷ்பக விமானத்தில் குருவாயூரப்பனான கிருஷ்ணன் பூந்தானத்தோடைய வீட்டை நோக்கி வந்தா. அழகாக அந்த இடத்துல புஷ்பக விமானத்தை தரையிறக்கி பூந்தானத்தை தன்னுடைய கைகளை நீட்டி அழைத்தான் குருவாயூரப்பன். அவருடைய உடலோடையே பூந்தானம் அந்த குருவாயூரப்பனுடைய கைகளில் தன் கைகளை சேர்த்து புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். சில இடங்களில் வேலைக்காரியும் குருவாயூரப்பன் எடுத்து வந்த புஷ்பக விமானத்தில் ஏறின பூந்தானத்துடைய வேஷ்டியை பற்றி கொண்டு அவரும் வைகுண்டம் போனார்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க என்றால், இவர் அப்படியே அந்த புஷ்பக விமானம் வானத்தில் மேலே எழும்பும் பொழுது சங்கொலி கேட்டதாம். அந்த சங்கொலியை கேட்டு வேலைக்காரி கண் விழித்தாங்க. கண் விழித்து அதோ போறாரு பூந்தானம், அதோ போறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கத்துனாங்க. இதை கேட்ட உடனே உள்ளிருந்து பூந்தானத்துடைய மனைவி ஓடி வந்தாங்க. யாரு கண்ணுக்குமே அங்கே போகக்கூடிய கிருஷ்ணரோ பூந்தானமோ அந்த புஷ்பக விமானமோ தெரியலை. அந்த ஜொலிக்கும் விமானம் தெரியலை. ஆனால் அந்த வேலைக்காரி கண்களுக்கு மட்டும் இத்தனை காட்சிகளும் காண்புவித்தான் அந்த கிருஷ்ணன். சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க அங்கேயே விழுந்து அவங்களுக்கும் மோட்சம் கிடைத்தது. எப்படியோ அந்த வேலைக்காரிக்கும் மோட்சம் கிடைத்தது. எப்பொழுதுமே சொல்வாங்க, இந்த அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு. யார் இறைவனுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கு தொண்டு செய்தால் இறைவனுக்கு தொண்டு செய்தது போல. அதுதான் கடவுளுக்கு தனக்கு தொண்டு செய்வதை விட அவருக்கு பிடித்தவங்களுக்கு செய்தால் ரொம்ப பிடிக்குமாம். அதுபோல தான் இந்த வேலைக்காரி அவங்களும் பூந்தானம் அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக எப்பொழுதும் இருந்ததுனால அவங்களுக்கும் வைகுண்டத்தை அளித்தான் அந்த குருவாயூரப்பன். உடலோடு அழகாக குருவாயூரப்பனோடு மன நிறைவோடு சென்றார் பூந்தானம். இப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த இடத்திலிருந்து தான் அந்த புஷ்பக விமானம், கிருஷ்ணர், பூந்தானம் எல்லோரும் வைகுண்டத்திற்கு கிளம்பி சென்றாங்க. அதனால் இந்த இடத்தை பார்ப்பதே நமக்கு மிகவும் புண்ணியம். இது மட்டும் இல்லைங்க, இப்பொழுது பூந்தானம் அவர்களது இல்லம் குருவாயூரப்பன் கோவில் தேவஸ்தானத்திற்கு கீழே இருக்கிறதுங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் பூந்தானத்தோடைய வீடையும் பார்ப்பாங்க. அவர் அமர்ந்து எழுதிய அந்த பலகை, மாடியில் அமர்ந்து எழுதுவாராம் அந்த ஞானப்பானா கீர்த்தனைகள், அதெல்லாம் அந்த பலகை அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மிகவும் சிறந்த பக்தர் பூந்தானம். அவருக்கான ஒரு அழகான ஒரு சன்மானத்தை அளித்தான் குருவாயூரப்பன். அதனால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, கண்டிப்பாக என்னுடைய கிருஷ்ணன் இருக்கான், என்னை பார்த்துப்பான் அப்படின்றத நீங்கள் திடமாக நம்புங்க. அவன் இருக்கான் அப்படின்றத உங்களுக்கு எப்பொழுதும் நிரூபித்து கொண்டே இருப்பான்.
இந்த காணொளியை நீங்கள் கண்டதற்கு மிக்க நன்றி. இணைக்கப்பட்டுள்ள மற்ற காணொளியும் காணுங்கள். அந்த குருவாயூரப்பன் மற்றும் பக்த பூந்தானம் அவர்களின் அருளை பெறுங்கள். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். பூந்தானம் அவர்களே சரணம். கிருஷ்ணா சரணம். குருவாயூரப்பா சரணம் சரணம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓம் நமோ நாராயணாய.